ஸோ நீங்க எப்படி வாழ்றீங்க அதை வச்சுதான் இது ஒரு என்லைட்டண்டான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க சந்தோஷமா இல்லைனாலும் நீங்க தான் காரணம். உங்களோட கஷ்டங்கள் உருவாக்குனது உங்களால தான். உங்களோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களுக்கு கஷ்டம் நீங்களே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மனிதன் வந்து ஒரு உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களோட சிந்தனை, அவங்களோட சொல், அவங்களோட செயல் எல்லாம் ஒண்ணா இருக்கு. அதாவது உங்களோட தவறுகளை நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்காது. ஓப்பன் டு லேர்ன். புது புது விஷயம் கத்துக்கிறதுக்கு எப்பவுமே ஓப்பன் மைண்டட் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு என்லைட்டன்ட் லைஃபை லீட் பண்றாங்க அர்த்தம். பாஸ்ட்டை பத்தியும் அவங்க ரொம்ப டைம் அண்ட் எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க. ஃபியூச்சருக்கும் டைம் அண்ட் எனர்ஜி ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே இருப்பாங்க. நீங்க எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணாம நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே முழுமையா கவனத்தோட முகத்துல ஒரு சிரிப்போட நீங்க ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்க நேச்சுரலாவே ஒரு என்லைட்டன் லைஃப் தான் லீட் பண்றீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்? ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதுக்கான ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல வந்து சொல்லணும்னாக்க ஒரு புரிதலோட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா ஒரு ஞானமுள்ள வாழ்க்கையா வாழ்றது தான் இந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புரிதல், ஒரு கிளாரிட்டியோட தெளிவோட அர்த்தமுள்ள வாழ்க்கை, மீனிங்ஃபுல் லைஃப். அதுக்கப்புறம் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை, லைஃப் ஆஃப் விஸ்டம். கிளாரிட்டியோட மீனிங்ஃபுல்லா ஒரு விஸ்டம் பேஸ் பண்ணி வாழ்ற ஒரு லைஃப் தான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்லைட்டன்மெண்ட்னா அது ஒரு தியானத்துல வரக்கூடிய ஒரு நிலை கிடையாது. நீங்க மெடிடேஷன் பண்றப்போ உங்களுக்கு ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுது, இல்ல நீங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றீங்க, நீங்க வந்து அதர் டைமென்ஷன்ஸ் பாக்குறீங்க, அதே என்லைட்டன்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். ஸோ நீங்க எப்படி வாழ்றீங்க அதை வச்சுதான் இது ஒரு என்லைட்டண்டான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்லைட்மெண்ட்ன்றது த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வாழ்றீங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கையோட அந்த விதம். உதாரணத்துக்கு எது நடந்தாலும் அதுக்கு என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, மற்றவங்க பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது ஒரு என்லைட்டன் லைஃப். ஸோ நம்ம நிறைய உதாரணத்து மூலியமா நம்ம புரிஞ்சுப்போம். மற்றவங்க மேல நம்ம வந்து ஒரு குறை சொல்றது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது, என் லைஃப்க்கு அவங்க தான் இந்த மாதிரி ஒரு ரீசன், அவங்க காரணம், அவங்களால தான் நான் லாஸ் ஆனேன், அவங்களால தான் எனக்கு கெட்ட பேரு, அவங்களால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு எப்ப நீங்க மற்றவங்கள ரீசன் பிளேம் பண்றது அந்த மாதிரி இருக்கும், அங்க வந்து நீங்க என்லைட்டன் வாழ்க்கை வாழல. ஸோ என்லைட்டன் வாழ்க்கை வாழலன்னா அடுத்து என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னாக்கா அங்க வந்து நீங்க வந்து ஒரு இக்னோரண்ட் லைஃப், ஒரு அஜ்ஞானமான வாழ்க்கை வாழ்றீங்க. ஏன்னா எப்ப நீங்க மற்றவங்களை பிளேம் பண்றீங்களோ, எப்ப நீங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு விரல் காட்டுறது, மற்றவங்க வந்து உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு மற்றவங்களை நீங்க எப்போ பொறுப்பா வைக்கிறீங்களோ அங்க வந்து நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டினா ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட வாழ்ற வாழ்க்கை தான் என்லைட்டன் லைஃப். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிக்கலா சொல்ல போனாக்கா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க சந்தோஷமா இல்லைனாலும் நீங்க தான் காரணம். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியாது. சார் நான் இந்த வாழ்க்கையில எதுவுமே பண்ணல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லது தான் பண்ணேன் எல்லாருக்குமே, ஸோ எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் வருது, இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு லைஃப் டைம் எடுத்து பார்த்தாக்க உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஸோ பல லைஃப் டைம்ஸை நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த கணக்கு கரெக்டா புரியும்.
ஸோ 2வது எக்ஸாம்பிள், ஒரு லைஃப் டைமை மட்டுமே பார்க்குறவங்க என்லைட்டண்டா வாழ முடியாது. பல லைஃப் டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறவங்க தான் என்லைட்டன்ட். ஸோ போன ஜென்மத்துல நான் என்ன பண்ணேன்? அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு இந்த ஜென்மத்துல எனக்கு எப்படி தெரியும்? ஸோ போன ஜென்மத்துல பண்ண மிஸ்டேக் நான் அந்த ஜென்மத்துல தானே நானு அ அனுபவிச்சிருக்கணும். எதுக்கு இந்த ஜென்மத்துல வருது? அப்படின்னு கேட்கறது வந்து புரிதல் இல்லன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து இது பனிஷ்மென்ட் சிஸ்டம் கிடையாது. ஸோ லைஃப் வந்து பனிஷ்மென்ட் சிஸ்டம் மேல போகாது. ஸோ லைஃப் வந்து லெசன்ஸ், அதாவது நம்ம பாடங்க கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு லைஃப் டைம்லயுமே நம்மளுக்கு பாடங்கள் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ சேலஞ்சஸ் அதிகமா ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து பாடங்கள் கத்துக்கிற வாய்ப்பும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த புதுசா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தவங்கலாம் கூட சில பேரு, ம் சார் அதுக்கு முன்னாடி வந்து அ வந்து சாமி அதெல்லாம் கோயில் அதெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னு இருந்தாக்கா ஒரு கோயிலுக்கு போவோம். இப்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்த பிறகு, ம் இது சாமி கும்பிடுறது இதெல்லாம் எப்படி கரெக்ட்டா? அப்படின்னு கேட்பாங்க. சி, நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்ததுனால, உங்களுக்கு வந்து உங்கள மீறி ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்குதுன்றது தான் உண்மை. உங்கள மீறி ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்வீங்க? அது வந்து அந்த டிவைன் ஃபோர்ஸ வந்து ஒரு சிலையில பார்ப்பீங்க. ஓகே. ஒரு கடவுள் ரூபத்துல. ஓகே. இந்த கோயில்ல அந்த டிவைன் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த சிலையில அந்த ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த முருகர், பெருமாள், அதுக்கப்புறம் விநாயகர் அப்படின்ட்டு பல விதமான நீங்க சிலையில பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கைக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது. அதாவது அந்த நம்பிக்கையில எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனா, என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்டின்னா, அந்த லாங்குவேஜ் தான் மாறும். இப்போ மெடிடேஷனுக்கு வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? டிவைன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹையர் செல்ஃப்ன்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பிரிட் கைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்கள மீறி ஒரு சக்தி இருக்கு. அதாவது உங்களோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மீறி ஒரு சக்தி இருக்கு. ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்கு. ஒரு யுனிவர்சல் கைடிங் ஃபோர்ஸ் இருக்கு. அப்டின்ட்டு அங்கேயும் சரண்டர் தான். மெடிடேஷனுக்கு முன்னாடியும் சரண்டர் தான். மெடிடேஷனுக்கு அப்புறமும் சரண்டர் தான். ஆனா என்ன ஒரே வித்தியாசம் அப்டின்னா, மெடிடேஷனுக்கு முன்னாடி யாரோ ஏதோ நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்டின்ற ஒரு நம்பிக்கையில சரண்டர். ஓகே. நான் இந்த கடவுள கும்பிட்டா, இந்த கடவுள என்ன பார்த்துப்பாங்க. இந்த கடவுள நான் வழிபட்டா, இந்த கடவுள் வந்து என்ன பார்த்துப்பாங்க. அப்டின்ட்டு அங்க மாரி ஒரு சரண்டர் இருக்கும். மெடிடேஷனுக்கு முன்னாடி. மெடிடேஷனுக்கு அப்புறம் சரண்டர் இருக்கும். ஆனா எந்த மாரி சரண்டர் இருக்குன்னா, யாரோ எனக்கு ஏதோ பண்ணுவாங்க. யாரோ என்ன ஏதோ காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி சரண்டர் இருக்காது. ஓகே. ஸோ யூ சரண்டர் டூ யுவர் ஹையர் செல்ஃப். அதாவது நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேனோ, எனக்கு அதுதான் திரும்பி வரும். ஸோ ஒரு பியூர் இன்டென்ட்க்கு நம்ம சரண்டர் பண்ணுவோம். உங்க ஹையர் செல்ஃப்க்கு சரண்டர் பண்ணுவோம். ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, மெடிடேஷனுக்கு முன்னாடி வந்து யாரோ இருக்காங்க. ஹையர் செல்ஃப் அந்த அந்த கடவுளன்றவங்க இருக்காங்க. அவங்கள நான் கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்கும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். மெடிடேஷனுக்கு வந்த பிறகு எனக்கு ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கு. இந்த சேலஞ்சுல ஏதோ ஒரு நான் கத்துக்க வேண்டிய பாடம் சிலது இருக்கு. ஸோ அந்த கத்துக்க வேண்டிய பாடம் நான் கரெக்ட்டா கத்துக்கணும். ஓகே. ஸோ அதுக்கான கைடன்ஸ் வேணும் எனக்கு. அப்படின்ற மாரி ஒரு, அதாவது உங்களோட சரண்டர் வந்து யாரோ உங்கள காப்பாத்துவாங்கன்ட்டு இல்லாம, நான் கரெக்ட்டா பண்ணணும். நான் செய்ய வேண்டியது நான் கரெக்ட்டா செய்யணும். என்னோட தர்மம் நான் கரெக்ட்டா பண்ணணும். என்னோட லெசன்ஸ நான் கரெக்ட்டா கத்துக்கணும். அந்த மிஸ்டேக்க நான் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு சரண்டர் இருக்கும். ஸோ இன்னும் ஒரே வித்தியாசம். மெடிடேஷனுக்கு முன்னாடி யாரோ கடவுள்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வெளியில இருக்காங்க. அவங்களுக்கு நான் கும்பிட்டாக்கா, அவங்களுக்கு நான் பூஜை பண்ணாக்கா, அவங்க வந்து என்னோட கஷ்டங்கள்லாம் தீர்த்துருவாங்க அப்படின்னு இருக்கும். அதே மெடிடேஷன் வந்த பிறகு யாரும் உங்களோட கஷ்டம் தீர்க்க மாட்டாங்க. உங்களோட கஷ்டங்க உருவாக்குனது உங்கனால தான். உங்களோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களுக்கு கஷ்டம் நீங்களே குடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அந்த பாடங்கள கத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சரண்டர் ஆவீங்க. ஸோ யூ சரண்டர் டூ த கைடன்ஸ்.
நாட் டு த ஹெல்ப். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு நீங்க சரண்டர் பண்ணுவீங்க. இப்போ வந்து எனக்கு அந்த இன்டர்னல் கைடன்ஸ், எனக்கு அந்த இன்டர்னல் கைடன்ஸ் வேணும் அப்படின்ற இது இருக்கும், அந்த ரிக்வெஸ்ட் இருக்கும். ஸோ என்ன ஒரே வித்தியாசம்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி வந்து சரண்டர் தான், பட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இப்போ சரண்டர் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெண்டு ஸ்டேட்லையும் சரண்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல சரண்டர் டு காட். ரெண்டாவது ஸ்டேட்ல மெடிடேஷன் வந்த பிறகு ஸ்டேட்ல யூ சரண்டர் டு த டிவைன் வில், யூ சரண்டர் டு த ஹையர் செல்ஃப் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இங்க செகண்ட் ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு அக்செப்டன்ஸ் மோட் இருக்கும், எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்ற அக்செப்டன்ஸ் இருக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல. இங்க கெடுதல் எதுவுமே இல்லை, கெடுதல் எதுவுமே இல்லை. இந்த செகண்ட் ஸ்டேட் சரண்டர்ல வந்து கெடுதல் எதுவுமே இல்லை, எது நடந்தாலும் நல்லதுக்கு. பட் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன, நான் அதுல இருந்து வெளியே வரணும்னா நான் என்ன பண்ணணும். ஸோ அந்த பொறுப்போட அது சரண்டர். பட் அந்த குவாலிட்டி ஆஃப் சரண்டர் சேம் தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த என்லைட்டன்மெண்ட் என்ற டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு என்லைட்மெண்ட்டோட ஒரு டெஃபினேஷன்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. எது நடந்தாலும் அது நம்ம தான் பொறுப்புன்றது. ஸோ பேசிக்கலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து யாரையும் பிளேம் பண்ணாம, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், அதுலேருந்து நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன், ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டர் என்ன அப்படின்னா, கேரக்டரோட, எத்திக்ஸோட, பிரின்சிபல்ஸோட வாழ்ற வாழ்க்கை தான் என்லைட்டன் லைஃப். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்டிகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, நேர்மையான வாழ்க்கை. நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு நேர்மையா இருக்கணும். அதாவது இன்டிகிரிட்டியோட சிம்பிள் டெஃபினேஷன் சொல்லணும்னா, உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறது, உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறது ஒரு உண்மையான வாழ்க்கை. உங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு குறிக்கோள், உங்களுக்குன்ட்டு ஒரு கொள்கை. இது என்னோட வாழ்க்கையோட கொள்கைகள், இது என்னோட வாழ்க்கையோட பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல்ஸ்க்கு நீங்க உண்மையா இருக்கிறது. இந்த பிரின்சிபல்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா யாரும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க, நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. எக்ஸ்டர்னலா வராது இந்த பிரின்சிபல்ஸ், இன்டர்னலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரின்சிபல், நான் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால எந்த உயிருக்கும் ஒரு துன்பம் இருக்கக்கூடாது, எந்த உயிருக்கும் ஒரு கெடுதல் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும். வாழ்விடு, லிவ் அண்ட் லெட் லிவ். இது என்னோட லைஃப் பிரின்சிபல். இப்படிதான் நான் வாழணும். நானும் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கொஞ்ச நாள் தான், ஒரு டெம்பரரியா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் நான். ஸோ இந்த டெம்பரரியா நான் வாழ்ற இந்த உலகத்துல என்னால எந்த உயிருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. முடிஞ்சா என்னால 4 பேருக்கு நல்லது நடக்கணுமே தவிர என்னால யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கொள்கையோட வாழ்றது. ரைட்? அது அப்படின்ட்டு நான் டிசைட் பண்றேன். நான் டிசைட் பண்ணதுக்கு நானே ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு அது அந்த பிரின்சிபல்ஸோட அந்த மெயின்டைன் பண்ணிட்டு, அந்த அஹிம்சான்ற பிரின்சிபல், நான் வயலன்ஸ், இந்த நான் கில்லிங்ன்ற பிரின்சிபலோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்க எனக்கு இன்டிகிரிட்டி இருக்கு. ஸோ எனக்கு என்னோட கொள்கைக்கு எனக்கு நான் உண்மையா இருக்கிறேன். ஸோ அது வந்து அங்க இன்டிகிரிட்டி. இது மேஜர் டிஃபரன்ஸ். ஒரு பர்சன் என்லைட்டன் பர்சனா இல்லையா அப்படின்ட்டு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அவங்க வாழ்ற வாழ்க்கையோட பிரின்சிபல்ஸை வச்சுதான் சொல்ல முடியும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ஒரு என்லைட்டன்ட் லைஃப், ஒரு பர்சன் ஒரு என்லைட்டண்டா இருக்கிறாங்க இல்லையா அப்படின்றது அவங்க வாழ்ற அவங்களோட பிரின்சிபல்ஸை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன நடந்தாலும் அவங்க வந்து போய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வாழ்க்கை உண்மையா வாழ்றாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் உயிரே போனாலும், உயிரே போற சந்தர்ப்பம் வந்தாலும் பொய் மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்க. So that is a great authentic life. A man of integrity அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? ஒரு மனிதன் வந்து ஒரு உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னாக்க
அவங்களோட சிந்தனை, அவங்களோட சொல், அவங்களோட செயல் எல்லாம் ஒண்ணா இருக்கு. சிந்தனை ஒரு மாதிரி, சொல் வேற மாதிரி, செயல் வேற மாதிரி இருந்தாக்கா, அவங்களுக்கு வந்து இன்டிகிரிட்டியே இல்லைன்னு அர்த்தம். அதுல வந்து நம்ம அவங்கள பிளேம் பண்றது கிடையாது, ஜட்ஜ் பண்றது கிடையாது. அவங்க பொய் சொல்றாங்கனாக்கா யாரை ஏமாத்துறாங்க? வேற யாரும் ஏமாத்தல. அவங்களுக்கு அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. ஸோ இன்டிகிரிட்டின்றது மத்தவங்களுக்காக கிடையாது, அவங்களுக்காக. இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ சொல்ல போனாக்கா முதல் படி, நீங்க வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க எவால்வ் ஆகணும், நீங்க இந்த என்லைட்மெண்ட் பாத்துல நீங்க போகணும் அப்படின்னா, இது முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க ஒரு உண்மையான வாழ்க்கை நீங்க வாழல அப்படின்னா, எப்படி உங்களுக்கு ஒரு அந்த கிளாரிட்டி இருக்கும்? அந்த தெளிவுன்றது எப்படி இருக்கும்? சப்போஸ் நீங்க பொய் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மனசுல நினைக்கிறது ஒண்ணு, வாயில சொல்றது ஒண்ணு. அப்படின்ற ஒரு இருந்ததுனாக்கா, எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும்? எப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்? கிடைக்காது. ஸோ அந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்கா, அந்த தெளிவு வேணும் அப்படின்னாக்கா, இந்த இன்டிகிரிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து மெடிடேஷன்ல வந்த பிறகு கூட, ம் சரி இந்த உலகத்துல வாழணும்னா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம போணும். ஆளுக்கு தகுந்த மாரி நம்ம பேசிட்டு போணும். சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி நம்ம பேசணும். அப்பதான் நம்ம வந்து இந்த சொசைட்டில சர்வைவ் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு ஐடியா சில பேருக்கு இருக்கும். ஆனா அது தவறான ஐடியா. ஏன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிட்டு போறது, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிட்டு போறது வந்து சர்வைவல் கான்ஷியஸ்னஸ். ஓகே. ஸோ நீங்க சர்வைவல் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிறப்போ, ஓகே அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த லைஃப் டைம்க்கு நீங்க வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வாழ்ற மாரி இருக்கும். ஆனா அந்த லைஃப் டைமே உங்களுக்கு வேஸ்டட் லைஃப் டைம். ஏன்னா உங்களுக்கு எப்ப அந்த பியூரிட்டி இல்லையோ, உங்களுக்குள்ள எப்ப அந்த பியூரிட்டி இல்லையோ, அப்ப வந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. அந்த ரைட் கைடன்ஸும் இருக்காது. பியூரிட்டி இல்லாத இடத்துல கிளாரிட்டி இருக்காது. அத நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஈக்குவேஷன். பியூரிட்டி இல்லாத இடத்துல கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி இல்லாத இடத்துல டிவைன் கைடன்ஸும் இருக்காது. ஸோ இந்த டிவைன் கைடன்ஸ் அப்படின்றது வந்து ஹையர் செல்ஃப் ஓட கைடன்ஸ். ஒரு டிவைன் ஃபோர்ஸோட கைடன்ஸ். ஏன் அந்த அந்த டிவைன் ஃபோர்ஸ் உங்களை ஏன் கைட் பண்ணுது அப்படின்னா, நீங்க வந்து ஸ்பெஷல்ன்றதுனால உங்களுக்கு கைட் பண்றது இல்ல. நீங்க நெறைய பூஜைங்க பண்றதுன்றதுனால உங்களுக்கு கைட் பண்றது இல்ல. ஏன்னா யூ ஆர் எலிஜிபிள். நீங்க அவ்வளோ பியூரா இருக்கிறீங்க. ஸோ நீங்க பியூரா இருக்கிறப்போ, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பியூரிட்டி வந்து அந்த பிரபஞ்ச சக்திய அட்ராக்ட் பண்ணுது. ஓகே. அந்த யூனிவர்சல் ஃபோர்ஸஸ வந்து நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. நீங்க அப்படின்னா உங்களோட பியூரிட்டி, உங்களோட குணம் தான் அந்த கைடன்ஸ அட்ராக்ட் பண்ணுது. அந்த குணம் இருக்கிற இடத்துல அந்த அருள்ன்றது இருக்கும். கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா அருள். ஓகே. ஸோ அந்த அருள் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, சாமி கும்பிடுறதுனாலயோ, கோயிலுக்கு போறதுனாலயோ, பூஜைங்க பண்றதுனாலயோ கிடையாது. உங்களுக்குள்ள அந்த பியூரிட்டி இருக்கு. அதுக்கோசரம் தான் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்குது. இது ஒரு மேக்னெட் மாரி. ஃப்ரீக்வென்சி அட்ராக்ட்ஸ் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பியூரிட்டி தான் அந்த கைடன்ஸ அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த கேரக்டர் பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல இந்த கேரக்டர் பில்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்டிகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, ஹானஸ்டி இது எல்லாமே வரும் பேசிக்கலா. ஸோ அடிப்படையில வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து சப்போஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்க தைரியமா சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் வாழ்க்கையில எல்லா பாடங்களும் கத்துப்பாங்க. ஓகே. யாருமே வந்து 100% பெர்ஃபெக்ட் இல்ல. ஸோ எல்லாரும் வந்து மிஸ்டேக் பண்ணி தான் லைஃப்ல லெசன்ஸ் கத்துப்பாங்க. உங்களுக்கு அது மிஸ்டேக்குன்னு தோன்றப்போ, உடனே அது வந்து, "இல்ல அது என்னோட மிஸ்டேக்கு, தவறாயிடுச்சு" அப்படின்ட்டு உங்களோட சின்ன பசங்களா இருந்தாலும், உங்களோட வயசுல கம்மியா இருந்தாலும், நீங்க வந்து உடனே அவங்ககிட்ட, "சாரி நானு அது தெரியாம பண்ணிட்டேன். என்னோட இன்டென்ஷன் வந்து அது கிடையாது. அது தவறு நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அது நடக்காம நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மிஸ்டேக்க உடனே அக்செப்ட் பண்ணணும். அந்த மிஸ்டேக்க உடனே அக்செப்ட் பண்றதுனால, அங்க நீங்க குயிக்கா அந்த லெசன்ஸ கத்துப்பீங்க. ஓகே. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்க எப்போ நீங்க அக்செப்ட் பண்ணாம அத வந்து நீங்க மூடி மறைக்கிறீங்களோ, அங்க வந்து உங்களுக்கு புரோகிரஸ் இருக்காது. மிஸ்டேக்க அக்செப்ட் அதாவது உங்களோட தவறுகள நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா உங்களுக்கு புரோகிரஸ் இருக்காது. ஆனா எப்போ வந்து நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ, அங்க வந்து நீங்க தவறே செஞ்சிருந்தாலும், நீங்க வந்து ஒரு என்லைட்டன்ட் லைஃப்பா நீங்க வாழ்றீங்க அப்படின்னு சொல்லணும்.
அதாவது இந்த என்லைட்மெண்ட் பாத்துல இருக்கிறவங்க தவறே பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த என்லைட்மெண்ட் பாத்துல இருக்கிறவங்க தவறு பண்ணாக்கா அது தவறுன்னு தெரிஞ்சாக்கா உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி பண்ணிருப்பாங்க. ஓகே. ரொம்ப ஃப்ளூயிடா இருப்பாங்க, ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க, ரொம்ப டைனமிக்கா இருப்பாங்க. ஸோ இந்த டைனமிசம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. இந்த என்லைட்மெண்ட்டோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி வந்து டைனமிசம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைனமிசம்னாக்கா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப டைனமிக்கா வாழுவாங்க. ஸோ ரிஜிடா இருக்க மாட்டாங்க. இதுதான் இப்படிதான் அப்படிதான் அப்படின்ட்டு ரிஜிடா இருக்க மாட்டாங்க. டைனமிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு பிரின்சிபல்ஸ் இருந்தா கூட அந்த பிரின்சிபல்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அந்த பிரின்சிபல்ஸ்லயுமே டைனமிசம் இருக்கும். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்ல யாருமே மெடிடேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட அவங்க வந்து யாரையும் மெடிடேஷன் பண்ணுன்ட்டு கம்பல் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாக்கா அவங்கள கம்பல் பண்ண மாட்டாங்க. அவங்கவங்க இஷ்டம் அவங்களுது அப்படின்ட்டு. ஸோ அங்கேயும் ஒரு டைனமிசம், ஒரு அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ ஒரு டைனமிசமோட இருப்பாங்க. அதாவது எல்லாரையுமே இருக்கிறபடியே அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ டைனமிக்கா இருப்பாங்க. அதாவது சின்ன பசங்களோட பேசுறப்போ சின்ன பசங்களா மாறிடுவாங்க. ஓகே. அதே பெரியவங்களோட பேசுறப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. ஒரு ஞானிகளோட பேசுறப்போ அப்படியே அவங்களும் அந்த ஒரு ஞானியா மாறுவாங்க. அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்க டைனமிக்கா இருப்பாங்க. மேனிப்புலேஷன் இருக்காது. டைனமிசம்னா மேனிப்புலேஷன் கிடையாது. சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. டைனமிக்கா இருக்கிறதுனா மேனிப்புலேட் பண்றதா? கிடையாது. டைனமிக்கா இருக்கிறதுன்றது மேனிப்புலேஷன் கிடையாது. உண்மையா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த டைனமிசம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த டைனமிசம் இருக்கிற இடத்துல தான் லைஃப் இருக்கும். ஓகே. ஸோ டைனமிசம் இல்லாத இடத்துல வந்து ஸ்டாக்னண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்றது வந்து நீங்க கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்கும். யார் கேட்குறாங்க, எந்த சந்தர்ப்பத்துல கேட்குறாங்க, எந்த பேக்ரவுண்ட்ல கேட்குறாங்க, இதை வச்சு என்னோட பதில் இருக்கும். இது டைனமிக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க யார் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் அந்த கேள்விக்கு அதே பதில் தான் வருதுன்னாக்கா அது டைனமிக் ஆன்சர் கிடையாது. ஸோ நீங்க புக் படிச்சுட்டு பதில் சொல்றது டைனமிக்கா இருக்காது. ஆனா உங்களுக்குள்ள இருந்து வர்றது ஆத்மார்த்தமா உங்களுக்குள்ள இருந்து வர பதில் டைனமிக்கான பதிலா இருக்கும். ஸோ டைனமிசம்ன்றது சிம்பிளா சொல்லணும்னாக்கா நீங்க ஒரு லைவ்லியா இருக்கிறீங்க. யூ ஆர் அலைவ். ஓகே. ப்ரோக்ராம்டு இதுவா இல்ல. நீங்க வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டா இல்ல. அந்த நொடி நீங்க கரண்ட் மொமெண்ட்ல நீங்க ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லா அவேர்னஸ்ல இருக்கீங்க. அந்த அவேர்னஸ் மொமெண்ட்ல இருந்து உங்களோட ஆக்ஷன், உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் டைனமிசம். ஓகே. ஸோ இந்த என்லைட்மெண்ட் பாத்துல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ஒரு டைனமிசமோட இருப்பாங்க. எப்பவுமே டைனமிசமோட ஏன் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. ஓகே. அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. அவங்களுக்கு தெரியாதது நெறைய இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கோசரம் தான் எப்பவுமே அவங்க வந்து ஒரு டைனமிக்கா இருப்பாங்க. எனக்கு கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னும் நெறைய இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நெனப்புல இருக்கிறவங்க என்லைட்டன்டே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நெனப்பு இருந்தாக்கா என்லைட்டன்டே கிடையாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத்ல இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நான் இத்தனை வருஷம் மெடிடேஷன் பண்றேன். நான் சீனியர் மாஸ்டர். நான் வந்து இந்த குருவோட இத்தனை வருஷம் நான் கலந்து ஜர்னி பண்ணியிருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் இவ்வளோ கிளாஸஸ் குடுத்துருக்கேன். இவ்வளோ புக்ஸ் குடுத்துருக்கேன். எனக்கு எத்தனை யூடியூப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகே. எனக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருது. நான் எத்தனை மெடிடேஷன் செஷன் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நெனப்பு இருந்துச்சுனாக்கா, அங்க என்லைட்டன்டே கிடையாது. ஓகே. ஸோ எவ்வளோ எவ்வளோ தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் அதிகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த லேர்னிங்ன்றது இதுக்கு எண்டே கிடையாது. ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒருத்தர்கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஞானி கிட்ட மட்டுமே இல்ல. ஓகே. சின்ன பசங்க கிட்ட இருந்து நம்ம நெறைய கத்துக்கலாம். நேச்சர் கிட்ட இருந்தும் நெறைய கத்துக்கலாம். ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. ஜெனரேஷன் மாறிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஜெனரேஷன் கிட்ட இருந்தும் புது புது விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். எப்பவுமே அடுத்து வர ஜெனரேஷன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு முந்தின ஜெனரேஷனை விட நீங்க ஸ்மார்ட். உங்கள விட உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்பவுமே ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த புதுமை இருக்கும், அந்த நியூனஸ் இருக்கும். ஓகே. ஸோ எப்பவுமே கத்துக்க வேண்டியது இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, ஒரு நினப்புல ஓப்பன் டு லேர்ன். புது புது விஷயம் கத்துக்கிறதுக்கு எப்பவுமே ஓப்பன் மைண்டட் இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு என்லைட்டன்ட் லைஃபை லீட் பண்றாங்க அர்த்தம். எல்லாம் தெரியும்ன்றவங்க இக்னோரண்ட் லைஃப் பாத்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம், எனக்கு தெரியாதது நிறைய இருக்கு. ஸோ நானும் தப்பு பண்ணுவேன், நானும் ஒரு மனுஷன் தானே, நான் ஒன்றும் கிரேட் கிடையாது, நான் ஒன்றும் கிரேட் கிடையாது, நான் சாதாரண ஆளுன்னு சொல்றவங்க மட்டும்தான் என்லைட்டன் பாத்ல இருக்காங்க. ஓகே. இல்ல நான் வந்து ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவங்களே ஒரு லிமிட்டெட் ஃபோக்கஸ்ல அவங்கள வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அதுல போட்டுக்கிறது வந்து அவங்களே ஏமாத்திக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறதும் ஒரு அஜ்ஞானம் தான். அதுக்கப்புறம் நான் ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன், நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு லிமிட்டெட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்பவுமே ஒரு டைனமிக்கா இருக்கணும். மாஸ்டர்னா என்ன? நான் வந்து அந்த செல்ஃப் மாஸ்டரியில நான் ரொம்ப குறிக்கோளா இருக்கிறேன். அந்த வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு நான் கொஞ்சம் குறிக்கோளா இருக்கிறேன். என்னோட ஃபோக்கஸ் வந்து என்னோட growth மேல என்னோட ஃபோக்கஸ் இருக்கு. என்னோட கேரக்டர் பில்டிங் மேல என்னோட ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ யாரோட ஃபோக்கஸ் அவங்களோட கேரக்டர் பில்டிங் மேல இருக்கோ, அவங்க கேரக்டர் பில்டிங்னா அந்த குணங்கள், அந்த குணங்களோட மாற்றத்துல, அந்த குணங்களோட பெர்ஃபெக்ஷன்ல யாருக்கு குறிக்கோளா இருக்கோ, அவங்க வந்து நம்ம அந்த மாஸ்டரி பாத்ல இருக்காங்க. அந்த செல்ஃப் மாஸ்டரி பாத்ல இருக்காங்க. அந்த செல்ஃப் மாஸ்டரி பாத்ல இருக்கவங்க, அவங்க ஒரு உதாரணமா இருந்து மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறவங்கள நம்ம மாஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஆனா மாஸ்டரா இருக்கிறவங்க கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ மாஸ்டரா இருக்கவங்க கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்கும் அப்பப்போ அந்த அவேர்னஸோட எப்போ அந்த மிஸ்டேக் பண்றாங்கன்ற ஒரு அந்த அவேர்னஸ்ல அந்த ஒரு அந்த விழிப்புணர்ச்சியோட அவங்க வாழ்ந்து அந்த மிஸ்டேக் பண்ண உடனே அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிட்டு, நானும் மனுஷன் தானே, மிஸ்டேக் பண்ணி தானே நானும் கத்துப்பேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஸ்பெஷலா இல்லாம மத்தவங்களோட ஒண்ணா ஒரு ஈக்குவாலிட்டியோட ஒரு ஈக்குவல் ஒன்னஸோட அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் இல்லாம போயிட்டு இருக்க அந்த லீட் பண்ற லைஃப் தான் என்லைட்டன் லைஃப். அதாவது அங்க தேர் இஸ் நோ ஃபீலிங் ஸ்பெஷல். ஸோ அந்த என்லைட்டன் லைஃபை நீங்க லீட் பண்றீங்கன்னாக்கா அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த ஸ்பெஷல்னஸ் இருக்காது. ஓகே. ஸோ சில பேர் வந்து நான் மெடிடேஷன் பாத்துக்குள்ள வந்துட்டேன், நான் ஸ்பெஷல். மெடிடேஷன் பண்ணாதவங்களாம் நார்மல் பீப்புள், மெடிடேஷன் பண்றவங்களாம் ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்றதெல்லாம் ஒரு தப்பான புரிதல். எல்லாருமே ஸ்பெஷல். ஓகே. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பொறுப்பா இருப்பீங்க, அவ்வளோக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருப்பீங்க, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க லைஃப்ல வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம, அந்த டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம நீங்க வாழ்க்கையில முன்ன போயிட்டே இருப்பீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு என்லைட்டன் பர்சன் வந்து எப்பவுமே பழச நினைச்சு ஃபீல் பண்றதோ, இல்ல பழச ரிப்பீட் பண்றதோ, அது வார்த்தையாலேயோ, தாட்ஸாலேயோ அந்த பழசன்றது ரிப்பீட் பண்றது இருக்காது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கதம் கதம். அது ஒரு பாலிசியா இருக்கும். அதாவது எப்பவுமே அவங்க ஒரு பிரசன்ட் மொமெண்ட்ல இருப்பாங்க. இது ரொம்ப சட்டிலா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேமிலில ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க பண்ணதுனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்படின்ட்டு அத ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த எப்போ வந்து நீங்க பழச ரிப்பீட் பண்றீங்களோ, உங்களோட வார்த்தையாலும் சரி, இல்ல உங்களோட யோசனையில நீங்க எப்போ பழச ரிப்பீட் பண்றீங்களோ, அங்க நீங்க வந்து ஒரு என்லைட்டன்ட் லைஃப நீங்க வாழல. பிகாஸ் கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸோ உங்க முன்னாடி ரைட் நவ் பிரசன்ட் மொமெண்ட் இஸ் யுவர் ரியாலிட்டி. ஸோ அந்த பாஸ்ட் ஆங்கிள்ல, அந்த பாஸ்ட் லென்ஸ்ல வச்சுட்டு நீங்க இது பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ஃபியூச்சர் லென்ஸ்லயும் நீங்க அந்த பிரமையில, அந்த இல்யூஷன்ஸ்ல நீங்க அந்த ஃபியூச்சர் லென்ஸ்லயும் இருக்கக்கூடாது. அதாவது பாஸ்ட்லயும் இருக்க மாட்டாங்க, ஃபியூச்சர்லயும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபோக்கஸ் வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல மட்டும்தான். ஓகே. ஸோ எனக்கு இந்த லைஃப் டைம்ல என்லைட்மென்ட் வேணும். இந்த லைஃப் டைம்ல எனக்கு ஃபியூச்சர்ல நான் ஒரு என்லைட்டன்டா இருக்கணும். எனக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகணும். எனக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் ஓப்பன் ஆகணும். ஓகே. நான் இது சாதிக்கணும், அது சாதிக்கணும்னு ஃபியூச்சர்ல இருக்க மாட்டாங்க.
இன்னைக்கு நான் ஒழுங்கா வாழ்ந்தா நாளைக்கு கூட கரெக்டா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். ஸோ என்னோட ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு மட்டும்தான். ஸோ இந்த 24 ஹவர்ஸ் நான் எப்படி கரெக்டா டைம் யூட்டிலைஸ் பண்ணணும்? ஓகே. இந்த நொடி நான் எப்படி டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும்? அடுத்த 24 ஹவர்ஸ் எப்படி நான் கரெக்டா டைம் யூட்டிலைஸ் பண்ணணும்? ஸோ அப்படின்ட்டு என் ஃபோக்கஸ் வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும். பாஸ்ட் பத்தியும் அவங்க ரொம்ப டைம் அண்ட் எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க. ஃபியூச்சருக்கும் டைம் அண்ட் எனர்ஜி ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. பிரசன்ட் மூமெண்ட்லயே இருப்பாங்க. ஓகே. ஸோ அதாவது விஷன்ன்றது இருக்கலாம். ஓகே. இந்த லைஃப் டைம்ல நான் வந்து ஒரு ஒரு சிறந்த மனிதனா நான் வாழணும். இந்த லைஃப் டைம்ல என்னோட கேரக்டர் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி கேரக்டர் நான் பில்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஹையஸ்ட் திங்கிங் இருக்கணும் அப்படின்ற விஷன் ஓகே. ஆனா உங்களோட பிராக்டிகல் எக்ஸிகியூஷன் பிரசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்கும். ஓகே. இந்த ஏரி ஃபேரி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. பிராக்டிக்கலா இருப்பாங்க. ஓகே. ஸோ சில பேர் வந்து இந்த மெடிடேஷன் என்ற பேர்ல இல்ல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற பாத்துல வந்துட்டு ஒரு ஏரி ஃபேரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி ஏரி ஃபேரியான வாழ்க்கை எல்லாமே பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சில பேர் வந்து சில புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அந்த புக்ஸை படிச்சுட்டு அந்த அந்த வேர்ல்ட்ஸ் இருக்கு, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் இருக்கு, ஸ்டார் டைமென்ஷன்ஸ் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸை படிச்சுட்டு அப்படியே பிரம்மாண்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே. ஓகே. அதெல்லாமே இருக்கு. பட் இப்ப நான் என்ன பண்ணணும்? என் வீட்ல அதே புருஷன், அதே பொண்டாட்டி, ஸோ பசங்க, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், சொசைட்டி எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த பிராக்டிக்கல் ரியாலிட்டில அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஏரி ஃபேரி வேர்ல்ட்ல இல்லாம, அவங்க வந்து பிராக்டிக்கல் ரியாலிட்டில வாழ்ற ஒரு வாழ்க்கை தான். இதுதான் நம்ம பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா சொல்லணும்னாக்கா, காமன் சென்ஸ்ன்றது ரொம்ப கிரேட்டஸ்ட் டிகிரில இருக்கும். இந்த ஒரு நீங்க ஒரு என்லைட்டன்ட் லைஃப்ப நீங்க லீட் பண்றீங்க. இஃப் யூ ஆர் அன் என்லைட்டன்ட் பர்சன், தென் அந்த காமன் சென்ஸ், அந்த பகுத்தறிவு, ஸோ அந்த காமன் சென்ஸ்ன்றது ஹையஸ்ட் டிகிரில இருக்கும். ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, நீங்க வந்து உங்க பசங்க காலையில எந்திரிச்சு நீங்க உங்க பசங்களுக்கு டிஃபன் பண்ணணும். அத பண்றத விட்டுட்டு ஒரு புக் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த புக் வந்து அப்படியே நீங்க மைமறந்து அந்த புக் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ பசங்க வந்து கேட்குறாங்க, "அம்மா பசி எடுக்குது, எதுவும் பண்ணலன்னா." "இருடா ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் படிச்சுட்டு இருக்கேன். பிரம்மாண்டமான புக் இது. இந்த புக் படிச்சாலே அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. இது படிச்சுட்டு அப்புறம் நான் பண்றேன்." அப்படின்னா, அது என்லைட்டன்ட் லைஃபே கிடையாது. பசங்க கேட்பாங்க, "நீ என்ன புக் படிச்சு என்ன பிரயோஜனம்? நீ ஒரு அம்மாவா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு அம்மானாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பசங்கள பார்த்துக்கணும். அது இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அம்மாவா உங்களோட டியூட்டி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த உங்களோட டியூட்டீஸ், உங்களோட தர்மத்த முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து புக் படிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் கிளாஸஸ் சொல்றது. இதெல்லாமே வந்து செகண்டரி. இது பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப இருக்கிறப்ப வந்து, நீங்க மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. ஸோ உங்கள பார்த்து யாரும் வந்து அந்த நெகட்டிவ் இவங்க வந்து மெடிடேஷன் பண்றாங்க, இவங்க சாமியாரா போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நெகட்டிவ் இம்ப்ரஷன் யாருக்கும் வராது. ஏன் யாருக்கும் வராதுன்னா, நீங்க ஒரு பொறுப்பா இருக்கீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் லைஃப் லீட் பண்றீங்க. பொறுப்புள்ள வாழ்க்கையா வாழ்றீங்க. அதே நீங்க எதையும் பண்ணாம 24 மணி நேரம் தியானம், 24 மணி நேரமே வந்து நீங்க புக்ஸ் படிக்கிறது அப்படின்னா, வீட்ல எல்லாருக்குமே கவலையா இருக்கும். இவங்க ஏதோ கிளாஸ் ஏதோ ஃபாலோ பண்றாங்க. நைட்டு 9 மணினாக்க ஏதோ Zoom செஷன் அட்டெண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாங்க. இந்த ஞான தமிழ் அட்டெண்ட் பண்ண பிறகு தான் இவங்க ஏதோ ஒரு மார்க்கமா இருக்காங்க. ஸோ அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல ஏன் கிரியேட் ஆகுதுனாக்கா, ஏன்னா நீங்க அங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான லைஃபா இருக்கிறது இல்ல. ஸோ ரெஸ்பான்சிபிள் லைஃப்னா எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம் பண்ணா போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம் பண்ணா போறோம். ஒரு 1/2 மணி நேரம் புக் படிச்சா போறோம். அவ்வளவுதான். 24 மணி நேரத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம் பண்ணா போதும். ஓகே. இது வந்து ஜெனரல் பப்ளிக். அதே நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கீங்க. நீங்க வந்து இந்த ரிசர்ச் சப்ஜெக்ட்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு புரொஃபஸரா இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் சயன்ஸோட புரொஃபஸரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னாக்கா, அப்போ நீங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா நீங்க நெறைய ரிசர்ச் பண்ணா தான் நீங்க 4 பேருக்கு நீங்க இந்த பாடத்த சொல்லிக் குடுக்க முடியும்ன்றதுனால, அங்க வந்து எக்செப்ஷன் 2 மணி நேரம், 3 மணி நேரம் நீங்க தியானம் பண்றது. அது ஓகே. எப்படின்னா, நீங்க அங்க அது எக்செப்ஷன் ஸ்டேஜ்ல. நீங்க வந்து ஒரு புரொஃபஸரா இருக்கிறீங்க, ஒரு ரிசர்ச்சரா இருக்கிறீங்கன்னாக்கா, தட் ஓகே. அது எக்செப்ஷன் ஸ்டேஜ். ஓகே.
பட் ஜென்ரலாக வந்து 1 hour மெடிடேஷன் இஸ் ஃபைன், குட் எனஃப். 1 மணி நேரம் தியானம், 1/2 மணி நேரம் புக்கு படிக்கிறது, ஒரு 1/2 மணி நேரம் வீடியோஸ் கேட்கறது, ஒரு நாளைக்கு 2 hours மோர் தென் எனஃப். 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நீங்கள் உங்களுக்காக ஒதுக்குனாக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வீடியோஸ் பார்க்கறது, ஒரு 1/2 hour புக்ஸ் படிக்கிறது, ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணிக்கிறது. எப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஒரு 5 minutes 10 minutes எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு இன்டென்ஸாக ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செய்கிற வேலையில் கவனத்தை செலுத்துங்க. எது செஞ்சாலும் மைண்ட்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே, எது பண்ணாலும் எந்த குறை சொல்லாமல், நீங்கள் எந்த வேலை பண்ணாலுமே, சமையல் பண்ணுறதாகட்டும், வீடு பெருக்கிறதாகட்டும், ஓகே, எந்த வேலை பண்ணாலுமே முகத்தில் ஒரு சிரிப்போட, ஒரு சந்தோஷத்தோட செய்கிற வேலை மேலே கவனத்தோட நீங்கள் செஞ்சீங்கன்னா, அங்கே வந்து நேச்சுரலாக நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. அதுதான் என்லைட்டன் லைஃப். இது நோட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் என்லைட்டன் லைஃப். நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணாமல் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே முழுமையாக கவனத்தோட, முகத்தில் ஒரு சிரிப்போட நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு என்லைட்டன் லைஃப் தான் லீட் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே தான் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, டெய்லி 1 hour மெடிடேஷன் பண்ணுறீங்க, 2 hours மெடிடேஷன் பண்ணுறீங்க, 3 hours மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஆனால் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு, ஓகே, ருத்ர தாண்டவம் ஆடுறீங்க. இங்கே வந்து கிளாஸில் வந்தாக்கா சாந்த ஸ்வரூபியாக இருக்கீங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே வேற மாதிரி ஒரு முகத்தை காட்டுறீங்க அப்படின்னாக்கா, அங்கே என்லைட்டன் லைஃபே கிடையாது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபே கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது உங்கள் வீட்டில் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணாக்கா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் உங்களோட சேர்ந்து எல்லாரும் மெடிடேஷன் பண்ணால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் மெடிடேஷன் பண்ணுறீங்க, வேற யாரும் மெடிடேஷன் பண்ணுறதுனாக்கா நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்குமே அவங்க சொல்லி காட்டுவாங்க. இதுக்கு தான் நீ மெடிடேஷன் பண்ணுறியா பார், உன்னோட பேச்சு எப்படி இருக்கு பார், நீ பார்க்குற வீடியோக்கும் நீ பண்ணுற செயலுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு உடனே சொல்லி காட்டுவாங்க. ஸோ உங்களோட வளர்ச்சிக்கு அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சோல் அளவில் அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு என்லைட்டன்ட் லைஃப்னாக்கா அங்கே வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். உங்களோட புரிதலை வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். உங்களோட ஞானம் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். உங்களோட பொறுமை வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். உங்களோட அறிவு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே, நீங்க எடுத்துக்கிற பொறுப்பு வந்து உங்களோட செயல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, என்லைட்டன்மெண்ட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் விஸ்டம். உங்களோட ஞானத்தோட அந்த பிரதிபலிப்பு, அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களோட செயல்ல இருக்கும். அதுதான் அந்த என்லைட்டன் லைஃப். ஓகே, ஸோ ஃபெயில்யூருக்கு நான் என்லைட்டன் பர்சன் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என்லைட்டன் பர்சன் வந்து சக்சஸ் ஃபெயில்யூர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கும் நான் என்லைட்டன் பர்சனுக்கு. அதே ஒரு என்லைட்டன் லைஃபை லீட் பண்றவங்களுக்கு சக்சஸ் ஃபெயில்யூர்ன்ற பிரிவு இருக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். எல்லாமே ஒரு அனுபவம் தான். சக்சஸ் ஒரு அனுபவம் தான், ஃபெயில்யூரும் ஒரு அனுபவம் தான். ஓகே, எல்லாமே ஒரு அனுபவமா பார்ப்பாங்க லைஃபை. இந்த என்லைட்டன்ட் பாத்துல இல்லாதவங்களுக்கு மூவி வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஒன்று இது இல்லை அது, பிளாக் ஆர் ஒயிட். அதே வந்து என்லைட்டன் லைஃபை லீட் பண்றவங்களுக்கு வந்து கலர் மூவி. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயுமே அவங்க கலர்ஃபுல்லா இருப்பாங்க. எது நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுல அவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதுல ஒரு அர்த்தத்தையும் தேடுவாங்க, பரமார்த்தத்தையும் தேடுவாங்க. ஓகே, எது நடந்தாலும் ஒரு சந்தோஷத்தோட இருப்பாங்க. கலர்ஃபுல் ஹாப்பினஸ்னா கலர்ஃபுல். ஸோ எங்க உங்களுக்கு அங்க அந்த டைனமிசம் இருக்கோ, எது நடந்தாலும் நல்லதுக்கே என்ற புரிதல் இருக்கோ, எது நடந்தாலும் அது நல்லதுக்கே. ஏன் நல்லதுக்கே? ஏன்னா அதுல கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஓகே, கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கணும். 2வது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கும். ஸோ கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கும், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். 3வது அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கும். ஓகே, ஸோ கத்துக்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே. ஸோ அதுதான் ஒரு கலர்ஃபுல் லைஃப், ஒரு என்லைட்டன் லைஃப். கொஸ்டின்ஸ் இருந்தா 1 or 2 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கன்க்ளூட் பண்றேன். ஸோ தேன்மொழி அன்மியூட் பண்ணுங்க. செஷன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மாஸ்டர்.
வீட்ல இருக்க வேலையை பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்க்கறது தான் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இல்லைன்னா வீட்லயே ஒரு ஏலியன் மாதிரி தான் நம்ம இருப்போம். தேங்க்யூ மாஸ்டர். எனக்குள்ள ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க அந்த 3 இயர்ஸ் இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு அது முடியும் போது நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? அதுதான் முக்தி நிலையா, என்லைட்மெண்டா? நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? அதாவது அந்த 3 இயர்ஸ்ன்றது அதுல ஒரு ஆரம்ப நிலை, முடிவு நிலை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ஸ்பெக்ட்ரமா அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். ஸோ அது முடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல, அதாவது இப்போ நான் திரும்பி பார்க்குறப்போ ஒரு 2.5 3 இயர்ஸ் நான் வந்து இன்டென்ஸா மெடிடேஷன் பண்றேன்னு நான் இப்போ சொல்றேன். அதை நான் திரும்பி பார்க்குறப்போ, பட் அப்போ வந்து நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஐ அம் அலைவ் அட் த டைம். ஸோ ஒரு ஹையஸ்ட் அவேர்னஸ் லெவல் இருந்துச்சு எனக்கு அப்போ. ஹையஸ்ட் அவேர்னஸ் லெவல். ஸோ அதுதான் என்னோட மெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஹையஸ்ட் அவேர்னஸ் லெவல். சரி எது சரி, எது இல்லை, எது தவறு, எது தவறு இல்லை, அதாவது அந்த டிசன்மெண்ட்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. இல்லாட்டி டிஸ்கிரிமினேஷன்ன்ற வேர்ட் கொடுக்கு. டிஸ்கிரிமினேஷன்னா எது எது ரைட், எது ராங் அன்றது, அந்த வேரியேஷனை டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த கிளாரிட்டின்றது ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. ஹையஸ்ட் லெவல் கிளாரிட்டி, அதாவது என்னை பத்தி எனக்கு ஒரு ஹையஸ்ட் லெவல் கிளாரிட்டி, நம்பர் 1. நம்பர் 2, லைஃப்ல எனக்கு என்ன வேணும், பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஓகே. அண்ட் நம்பர் 3, என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட லிமிடேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சது. எதுல எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, எதுல எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எங்க நான் வீக்கா இருக்கிறேன், அதாவது என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட வீக்னஸும் எனக்கு புரிஞ்சது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த இன்டென்ஸ் டைம் பீரியடோட, அந்த இன்டென்ஸ் சாதனான்னு சொல்லுவேன் நான். அந்த டைம் பீரியட் வந்து ஒரு இன்டென்ஸ் சாதனா டைம். ஓகே. அந்த இன்டென்ஸ் சாதனால என்னோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எனக்கு புரிஞ்சுது, என்னோட லிமிடேஷன்ஸ் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய ஐடென்டிட்டிஸ் வச்சுட்டு இருந்தேன், நிறைய மாஸ்க் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாஸ்க்ல இருந்து நேச்சுரலா என்ன நானே வெளியே வர ஆரம்பிச்சேன். இம்பார்ட்டண்டா சொல்லணும்னா நிறைய பயங்க குறைஞ்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பயம் இருக்கும். ஸோ நிறைய பயங்க வந்து தானா போயிடுச்சு. ஏன்னா லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறப்போ அந்த பயங்க தானா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்க நிறைய குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியோட என்னோட லைஃப்பை நான் முன்னாடி கொண்டு போக முடியும். ஸோ அவுட் சைட்ல இருந்து பாக்குறப்போ நான் லைஃப், நிறைய பேருக்கு வந்து நான் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு தான் தோணுச்சு. வெளி உலகத்துல இருந்து பாக்குறதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நான் லைஃப்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், ஸோ லைஃப்பை வந்து நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் லைஃப்பை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பயங்க குறைஞ்சது, கிளாரிட்டி வந்தது. ஸோ அது ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். அங்க முடிஞ்சிருச்சு. அந்த மூமெண்ட்ல இருந்து என்லைட்மெண்ட் கிடையாது, அங்கதான் ஆரம்பிச்சதே. எனக்கு என்னோட லைஃப் ஜேர்னியே அங்கதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து இன்டிகிரேஷன்ன்றது ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வாழ்க்கை வந்து பியூர்லி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். அது ஈஸி தான். ஓகே, பியூர்லி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். அதுக்கப்புறம் அந்த ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 100% ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஏன்னா வெளி உலகத்துக்கு டோட்டலா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் இருந்தேன். ஸோ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். பில்ஸ், பணம், இது அது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து. ஸோ அதுவும் ஈஸி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஈஸி தான். ரொம்ப சேலஞ்சிங்கான இது எப்படின்னா அந்த மிடில் பாத் தான். அந்த பிசிக்கல் லைஃப்ல இந்த சொசைட்டியோட அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்றது, அந்த ஃபியூஷன் இருக்குல்ல, அந்த நிர்வாணா இன் சம்சாரான்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது உண்மைனா என்னன்னு தெரியும், லைஃப்னா லைஃபோட பர்பஸ் தெரியும், வாட் இஸ் அல்டிமேட்னு தெரியும், எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லைன்றது தெரியும், மணின்றது ஒரு மாயன்றது தெரியும், மணின்றது ஒரு லிமிட்டெட் இதுன்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சு அதை டீல் பண்றது. லைஃப்னா மாயை. ஓகே, ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ட்ராமா, எல்லாமே தெரியும். ஆனா அந்த தெரிஞ்சு அந்த வாழ்க்கை வாழ்றதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான அந்த மிடில் பாத், அந்த ஃபியூஷன், அந்த இன்டிகிரேஷன். அதாவது அந்த அந்த ஆன்மீக புரிதல் வந்து உங்களோட டே டு டே லைஃப்ல இன்டிகிரேட் பண்ணிட்டு மற்றவங்களோட ஒருத்தரா நீங்க வாழ்றது தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃப். ஸோ அந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து எனக்கு 2 இயர்ஸ் பிடிச்சது பேலன்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ
அதாவது அந்த செகண்ட் ஸ்டேஜ்னா அந்த 2.5 years இன்டென்ஸ் மெடிடேஷன்ல இருக்கிறப்போ எனக்கு வந்து 3D ஆங்கிள் இல்லை, 5D ஆங்கிள் என்னால எல்லாமே பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒருத்தவங்க வந்து நான் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு அந்த மாதிரி பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன பிளாக்ஸ் இருக்கு, அவங்களோட எனர்ஜி லெவல், ஆரா லெவல், சக்ரா லெவல்ஸ், ஒரு சில நேரம் அவங்களோட பாஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே ஒரு 5Dல எனக்கு தெரியும். ஸோ நினைச்சு கண்ணை மூடினாக்கா எனக்கு சப்போஸ் ஐ வாண்ட் அன் ஆன்சர், எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்ட்டு நான் கண்ணை மூடினாக்கா இமீடியட்டா எனக்கு அந்த ஆன்சர் வரும். ஸோ ஏன்னா அந்த ஹையஸ்ட் வைப்ரேஷன்ல, அந்த ஹையஸ்ட் அவேர்னஸ்ல இருக்கிறது தொட்டு ஐம் ஏபிள் டு கனெக்ட் வித் சட்டில் லைஃப் ஃபோர்ஸஸ். அதாவது அந்த இந்த பிளான்ட் கிங்டமோட, அனிமல் கிங்டமோட, இந்த மினரல் கிங்டமோட, கேலக்டிக் ஃபீல்ட்ஸோட எல்லாத்தோடையும் நான் ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப ஹையஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ், ஹையஸ்ட் அவேர்னஸ் இருக்கிறது. ஸோ அந்த அந்த ஆஸ்பெக்டும் அது ஒரு நேச்சுரல் தான், அது ஒரு ஸ்பெஷல் கிடையாது. எப்போ நீங்க ஒரு இன்டென்ஸ் மெடிடேட்டரா இருக்கீங்களோ உங்களுக்கு நேச்சுரலா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது ஒரு ஸ்பெஷல்ன்றது எதுவும் கிடையாது, அது நேச்சுரல் தான். யார் இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணி அந்த ஹையஸ்ட் அவேர்னஸ் லெவல்ஸ், ஹையஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு 5D டைமென்ஷன்ன்றது ஈஸியா புரியும். அதாவது லேயருக்கு பின்னாடி லேயர் புரியுற ஒரு விஷயம். ஆனா இன்டிகிரேட் ஆகுறப்போ, சொசைட்டில நீங்க இன்டிகிரேட் ஆகுறப்போ, இந்த ஃபேமிலியில நீங்க இன்டிகிரேட் ஆகுறப்போ, இந்த டே டு டே சேலஞ்சஸ்ல நீங்க இன்டிகிரேட் ஆகுறப்போ, சப்போஸ் நீங்க ஆஃபீஸ் போறீங்க, இந்த ஆஃபீஸ்ல வந்து அவங்க பண்ற பாலிடிக்ஸ் எல்லாம் முதலே தெரியும் உங்களுக்கு. அவங்க எதுக்கு அந்த மாதிரி பேசுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க. இது ஒரு சர்வைவல் கான்சியஸ்னஸ்ல. ஏன்னா நீங்க வந்து ஹார்ட் ஸ்பேஸ்ல இருக்கணும், பியூரா இருக்கணும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு போவீங்க. ஓகே, அங்க போனாக்கா யாரை ஏமாந்தாங்களோ அவங்களதான், அவங்க தலையில தான் மிளகா அரிப்பாங்க. இதுதான் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க பியூரா இருக்கணும்ன்றதுக்காக மற்றவங்க எல்லாம் பியூரா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா அந்த ஸ்டேஜ்ல வந்து அப்படிதான் இருப்போம். ஸோ அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து அந்த தேர்ட் இன்டிகிரேஷன் ஸ்டேஜுக்கு போறப்போ எல்லாமே நம்மள மாதிரி தான் அப்படின்ற ஒரு இதுல இருக்கும். ஸோ அங்க வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸும் நிறைய இருக்கும், அடியும் ஜாஸ்தி வாங்கும். ஸோ நீங்க வந்து ப்ரொடெக்டடா இருக்கிறப்போ உங்களுக்கு அடி ஜாஸ்தி இருக்காது. நீங்க ஓப்பனா நான் ஹார்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறேன், நான் ஹார்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறேன்ட்டு நீங்க போனீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா அடி வாங்கும். ஸோ அந்த தேர்ட் ஸ்டேஜ், அந்த இன்டிகிரேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமா. அதாவது மற்றவங்க எப்படி இருந்தாலும் நான் என்னோட பியூரிட்டியில தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து எங்க நீங்க பியூரா இருக்கணும், எங்க நீங்க வந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது அது அனுபவத்துல தான் வரும். அந்த இன்டிகிரேஷன் ஒரு 2 வருஷம் பிடிச்சது எனக்கு. ஸோ நீங்க கேட்கிற கேள்வியோட நோக்கம் என்ன சொல்லுங்க? எதுக்கு அந்த அந்த நீங்க கேட்கிற கேள்வியோட பேக்ரவுண்ட் என்ன? எந்த பாயிண்ட்ல நீங்க வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன்றத அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க மாஸ்டர்? அதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் You ஆஃப் are enlightened. மெடிடேஷன்லயே, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மெடிடேஷன்ல நான் அச்சீவ் பண்ணிட்டேன். Oh. நான் மெடிடேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்லயே நான் யாரும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த வெரி ஃபர்ஸ்ட் வீக் நான் வந்து இன்டென்ஸா மெடிடேஷன் பண்றப்போ, இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப், அதாவது இந்த லைஃப் டைம்ல நான் மெடிடேஷன் தொடங்கின ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு ரியலைசேஷன் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ரிசர்ச் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக் தான் ரியலைசேஷன் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நான் வந்து நேச்சுரலாவே அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த லிமிடேஷன்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் வந்து மேஜர் லைஃப் கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு மீட் ஈட்டிங் ஃபேமிலியில பிறந்தேன். ஸோ அந்த நான்வெஜ்ல இருந்து அந்த வெஜிடேரியனா மாறணுன்றது உள்ள இருந்து ஆத்மார்த்தமா எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது எந்த உயிரையும் நான் கொல்லக்கூடாது, எல்லா உயிருக்குள்ளேயும் என்ன நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். எல்லா உயிருக்குள்ளேயும் என்ன நானே பார்த்துக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் வீக்லயே. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் யாரும் சொல்லல எனக்கு. சரி, எனக்கு மெடிடேஷன் நான் ஆன்லைன்ல கண்ண மூடி மூச்சை கவனியும் உனக்கு ஆன்சர்ஸ் தெரியும் அப்படின்னு ஆன்லைன்ல ஒரு வீடியோ பார்த்து தான் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ யாரும் எனக்கு வந்து நீ வெஜிடேரியன் ஆகணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு யாரும் சொன்னது. பட் என்னோட கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு 1 வீக்லயே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் வந்து நான் வந்து இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மைண்ட் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை, நான் எமோஷன்ஸ் இல்லை, நான் வந்து ஒரு பியூர் விட்னஸ், நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற ரியலைசேஷனே எனக்கு வந்துடுச்சு. அதாவது தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அந்த ரியலைசேஷன்லயே நான் வந்து ஒரு இன்டென்ஸா, சப்போஸ் ஒரு 2 hours மெடிடேஷன் பண்றேன்னா அந்த 2 hours-மே ஒரு இன்டென்ஸ் மூமெண்ட்ல போயிட்டு அந்த 2 hours-மே ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கும். ஸோ அப்ப என்னோட கான்சியஸ்னஸை என்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக்லயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மொத்த ரிசர்ச் ஒர்க் தான்.
ஸோ அந்த எக்ஸாக்ட் என்லைட்டன்மெண்ட் பாயிண்ட்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் 1 வீக்ல முடிஞ்சு, அதுக்கப்புறம் ரிசர்ச் ஒர்க்ல தான் இருந்தது. அந்த 1 வீக்ல அந்த கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்தது. இந்த ரிசர்ச் பண்றதுக்கே அந்த என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சப்போஸ் எனக்கு அந்த ஷிஃப்ட், அந்த கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் நடக்கல அப்படின்னாக்கா, நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த 1 வீக்ல எனக்கு கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடுத்த வீக்குக்கு ப்ரோக்ரஸ் பண்ணுச்சு. அடுத்த வீக்ல நான் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் இதெல்லாமே வந்து எனக்கு ஃபர்தரா போக ஆரம்பிச்சு. பட் இது எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ரைட்? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் முன்னாடி போறப்போ அதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. நீங்க வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நான் வந்து பியாண்ட் டைம் பியாண்ட் ஸ்பேஸ்ல இருந்தேன் அந்த பர்டிகுலர் இதுல. ஸோ பியாண்ட் டைம் பியாண்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ ஜென்ரலா திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்காதுங்க. நீங்க ஒரு இன்டென்ஸ் மெடிடேட்டரா இருந்தீங்கன்னாக்கா நீங்க பியாண்ட் டைம் பியாண்ட் ஸ்பேஸ் போயிடுவீங்க. ஸோ பியாண்ட் டைம் பியாண்ட் ஸ்பேஸ் போறப்போ உங்களுக்கு வந்து நீங்க 3D லெவல்ல திங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட திங்கிங் வந்து 5D லெவல்ல இருக்கும். ஸோ என்னோட லைஃப் டிசைன்ல இந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களோட ப்ரொஃபஷன் இது ஒரு, ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது, நான் மெடிடேஷன் டீச்சரா போவேன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. பட் இப்போ நான் யோசித்து பார்க்குறப்போ என்னோட சோல் ஜெர்னில, என்னோட லைஃப் பாத்ல நான் ஒரு மெடிடேஷன் டீச்சரா இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் டீச்சரா இருக்கணும்ன்றதுக்கோசரம் தான் அந்த 2.5 இயர்ஸ் ரிசர்ச் என்னோட சோல் பிளானிங்ல இருந்துச்சு. ஸோ இது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் பர்பஸே ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரா இருக்கணும்னாக்கா அப்போ வந்து எல்லாருக்கும் நான் வந்து இந்த ரிசர்ச் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரிசர்ச் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு டீச்சரா இருக்க முடியும். புக்கிஷ் நாலேஜ் வச்சு நீங்க டீச்சரா இருக்க முடியும். அது ஒரு கிரேட் டீச்சரா இருக்க முடியாது. யூ ஹேவ் டு பி a great researcher to be a great teacher. ஓகே, புரிஞ்சது? கண்டிப்பா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசும்போதும் புக்ல இருந்து பேசும்போதும் கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. நம்ம ஞானத்தமிழ்ல இருக்க மாஸ்டர்ஸ் பேசும்போது நல்ல அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. அது டைரக்டா புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசும்போது ஃப்ரம் ஹார்ட் ஸ்பேஸ் அது கம்ப்ளீட்டாவே டிஃப்ரெண்ட் தான். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஆசிரமத்துல நான் இருந்த அந்த 3 இயர்ஸ் வந்து அதை விட பொக்கிஷம். ஏன்னா அது ஒரு ரியல் ரிஃப்ளெக்ஷன், ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் நான் கத்துக்கணும், எங்கெங்கெல்லாம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். புக்கு படிக்கிறப்போ நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் தெரியாது. தியரிட்டிக்கலா நீங்க ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா ஃபீல்டுக்குள்ள வந்தாதான் தெரியும் நீங்க உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எவ்வளவு அளவுக்கு நீங்க வந்து அங்க நீங்க மாஸ்டரியா இருக்கீங்க. ஸோ அங்க வந்து டைரக்டா ஃபீல்டுக்குள்ள டீல் பண்றது. ஸோ லோக்கல் வில்லேஜர்ஸ், ஏன்னா லோக்கல் வில்லேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் சர்வைவல் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. நீங்க வந்து தனிமையில இருக்கீங்க, தனிமையில இருந்து நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, கண்ணை மூடுறீங்க, அப்படியே ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் பண்றீங்க. ஸோ எல்லாமே ஒரு ஹை வைப்ரேஷன் ஜோனா இருக்கும். ஓகே, பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூலாதாரத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க, ஓகே, சர்வைவல் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க, சுவாதிஷ்டானத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க, மணிப்பூரக்கால இருப்பாங்க, ஓகே, அனாகத்துல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதை விட இன்னும் பெரிய சேலஞ்ச் என்னன்னாக்கா, நீங்க டீல் பண்ற எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்து ஃபேஸ் வேல்யூல வராது. ஸோ உண்மையான ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்து டீப் டவுன் அவங்களோட இன்டென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ உங்களோட இன்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி சொல்றதுன்னா, இதுல வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்கவுங்க லெவல்ல அவங்கவுங்க ரைட்டு, அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்களுக்கு கரெக்டு. ஓகே, ஸோ எல்லாரோட விஷனும் அலைண்டா இருக்கணும். ஸோ அங்கே விஷன் அலைண்டா இல்லைனாக்கா நிறைய ரப்சர்ஸ் வரும். ஸோ ஒரு குரூப் கான்சியஸ்னஸ்ல இருக்கணும்னாக்கா விஷன் இம்பார்ட்டண்டா இருக்கும். எல்லாரும் ஒரே விஷன்ல கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ இங்க வந்து ஹையஸ்ட் ட்ரூத்தோட ஒருத்தவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க.
இன்னொருத்தவங்க வந்து ரிலேட்டிவ் ட்ரூத்தோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் ட்ரூத்தும் அந்த ஹையஸ்ட் ட்ரூத்தும் காமனா அந்த விஷன் மர்ஜ் ஆகுறதுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஓகே, அட் த சேம் டைம் எல்லா டீமையும் ஒன்னா முன்னாடி கொண்டு போகணும், மோட்டிவேட் பண்ணிட்டு கொண்டு போகணும். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். ஷார்டஸ்ட் ஸ்பேன்ல ஹையஸ்ட் லேர்னிங். மெடிடேஷன் வந்து ஷார்டஸ்ட் ஸ்பேன்ல ஹையஸ்ட் ரியலைசேஷன். அந்த 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வந்து ஷார்டஸ்ட் ஸ்பேன்ல ஹையஸ்ட் ரியலைசேஷன். இது இந்த ஆஷ்ரம் லைஃப் வந்து ஷார்டஸ்ட் ஸ்பேன்ல ஹையஸ்ட் லேர்னிங். ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராக்டிக்கலா நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே என்னோட நான் திரும்பி பார்த்தேன்னாக்கா நான் ஒரு சோல் லெவல்ல நான் திங்க் பண்ணேன் அப்படின்னா எப்பவுமே நான் சோல் லெவல்ல தான் திங்க் பண்ணேன். ஸோ ஒரு சோல் லெவல்ல திங்க் பண்ணேன்னா என்னோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த 3 இயர்ஸ் ஆஷ்ரம்ல சர்வீஸ் பண்ண. ஸோ எது லைஃப்ல நம்மளுக்கு சேலஞ்சிங் மூமெண்ட்டோ அதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாவும் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். ஸோ சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல எது சேலஞ்சிங் மூமெண்ட்டோ அதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் சோல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட் கிரகலட்சுமி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கொஞ்சம் கியூரியாசிட்டி தான். ஏன்னா நம்ம வந்து எந்த சுச்சுவேஷன் நம்மளதான் கவனிக்கணும்னு அடிக்கடி சொல்வீங்க. இதுல நீங்க 2 நாளா அதுதான் சொல்லிட்டே இருக்கீங்க. அதாவது நமக்கு வந்து சேலஞ்சஸ் கொடுக்குறவங்க நமக்கு மிகப்பெரிய சர்வீஸ் பண்றாங்க நம்ம வளர்றதுக்கு. அவங்க அப்படி கொடுக்கறதுனாலதான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் உடனே உடனே நம்மள வந்து ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போறாங்கன்னு சொன்னீங்க. அது ஓகே. ஆனா ஒரே ஒரு இது வந்து அது அவங்களுக்கு தெரியுமா, கான்சியஸா பண்றாங்களா இல்ல அவங்க கான்சியஸ்னஸ்ல இல்லையா அது எழுதி வாங்கிட்டு வந்தது? ஏன்னா அவங்க ஒரு மாற்றம் அவங்க கிட்ட ரொம்ப வராத மாதிரியே இருக்கும். நிறைய ஃபேமிலியில நான் பார்த்திருக்கேன். அதனால கேட்கணும்னு தோணுச்சு. கியூரியாசிட்டி தான். நீங்க வந்து உங்களோட மாற்றத்து மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சொல்லுங்க. அவங்களுக்கு அது தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா அதோட கவலையே இல்லை. அவங்க தெரிஞ்சு பண்ணட்டும் தெரியாத பண்ணட்டும், அது அவங்களோட இஷ்டம். ஆனா உங்களுக்கு வரைக்கும் நல்லதுதான் நடக்குது. ஓகே, இது அவங்கவுங்க லைஃப்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யாருமே வந்து அன்கான்ஷியஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது நெருப்பு இல்லாம புகை இருக்காது. பேசிக்கா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு ஒரு ரிஜிடா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அவங்களோட பாஸ்ட் லைஃப், அவங்க கோ த்ரூ பண்ண சேலஞ்சஸ், ரைட்? இப்போ வந்து அந்த எக்ஸ்பிரஷன் இப்போ வந்து ஒரு விதத்துல பிஹேவ் பண்றாங்கன்னா அதுக்கான ரூட் காஸ் வந்து சைல்ட்ஹுட்ல இருக்கும், இல்ல பாஸ்ட் லைஃப்ல இருக்கும். வாட் எவர், ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம காரியம் இருக்காது. ஓகே, ஸோ அந்த சோல் டிசைனு அந்த சோல் பிளானு அதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் போயிடுவீங்க. ஸோ எப்பவுமே வந்து மத்தவங்க என்ன பாடம் கத்துக்கணும்ன்றது நீங்க யோசிக்கவே கூடாது. மத்தவங்க என்ன லெசன்ஸ் கத்துக்கணும், மத்தவங்க என்ன பாடம் பண்ணணும், என்ன பாடத்தை கத்துக்கணும், அவங்க தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல அவங்க எனக்கு இந்த மாதிரி பண்றது தொட்டு அவங்களோட கர்மா இன்க்ரீஸ் ஆகுமா, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. ஸோ அவங்களோட கர்மாக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள், அவங்க கத்துப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஸ்பிரிட் கைட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஒரு சோல் பிளான் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சோல் பிளான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களோட லைஃப் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றவங்களோட லைஃப் மேல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அன்னெசரி கன்ஃபியூஷன் தான் வரும். உங்களுக்கு உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதே பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அதை மற்றவங்க மேல ஃபோக்கஸ் பண்றதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. என்னை பத்தி எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சார், ஆனா அந்த பத்தி தான் எனக்கு கொஸ்டின் மார்க்கே இருக்கு அப்படின்னாக்கா அங்கதான் உங்களுக்கு அது மேஜர் சேலஞ்ச். அந்த ஃபோக்கஸ் வந்து அங்கிருந்து எடுத்து டைவர்ட் பண்ணி உங்க சைடு நீங்க இது அதுவும் நம்மளோட சேலஞ்ச் தான். அந்த ஃபோக்கஸிங் எடுக்கிறது. அதுவும் இல்ல, அதுதான் உங்களோட சேலஞ்ச். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க சார், உங்க அனுபவத்துல அந்த பாஸ்ட் லைஃப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பண்ணும்போது ஏதாவது அவங்களுக்கு கைட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுச்சா? அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்ததா? இந்த 5Dல பண்ணும்போது ஐயோ இப்படி இருக்கு, ஒரு மாதிரி சொல்லுவாங்க குருலாம் 90% கிட்ட வந்தா
கொஞ்சம் கைட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருந்ததான்னு கேட்கும். இல்ல நான் கொஞ்சம் போன ஜென்மத்திலேயே எனக்கு சில லெசன்ஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்ட தொட்டு ஸோ மற்றவங்களோட கர்மால நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்ட்டு நான் ஒரு விட்னஸ்லாவே இருந்தேன், இன்வால்வ் பண்ணல. ஸோ ஜெயந்தி, இந்த கொஸ்டினோட இந்த செஷன் முடிச்சுப்போம். வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சார் நான் 2020 தான் சார் வந்தேன். அதுவும் உங்க ஸ்பீச்சை கேட்டு தான் சார் நாங்கள் இந்த குரூப்லேயே ஜாயின் பண்ணோம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில. இப்போ எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது சார். எப்போ ஒரு குரூப்ல போனாலுமே ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கொஸ்டின் வருது. இப்போ எனக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றேன். பிஃபோர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது அப்போ எனக்கு அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா தெரியல. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத நான் உணர்றேன். அது எப்பனா எனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப லாஸ்ல அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. அப்ப எனக்கு தோணுது நம்ம அந்த மாதிரி பண்ணதுனாலதான் நான் எனக்கு இந்த மாதிரி தண்டனையா, நான் அப்ப யார்கிட்டயுமே சாரி கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப நான் என்ன பண்றேன், சரி நாம இப்ப சாரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார அந்த சோல் கிட்ட கேட்கிறேன். ஆனா அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நேரடியா எனக்கு கேட்கறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப் எப்படி ஆகுமோ அப்படின்றதுக்காக. அப்ப நான் சோல் டு சோல் நான் சாரி கேட்டுக்கலாமா? நீங்க யார்கிட்டயும் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணாலே போதும். ஆனா அந்த பனிஷ்மெண்ட் வரும்போது நம்ம இதனாலதான் எனக்கு அந்த பனிஷ்மெண்டா அப்படின்றதாவே எனக்கு தோணிட்டே இருக்கு. அதெல்லாம் பனிஷ்மெண்ட்ன்றதே கிடையாது. நீங்க எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹையர் வேர்ல்ட்ஸ்ல பனிஷ்மெண்ட்டே கிடையாது, லேர்னிங் தான். கத்துக்கிறது தான் இருக்கு, புரிஞ்சுக்கிறது இருக்கு, கத்துக்கிறது இருக்கு. பனிஷ்மெண்ட் இல்ல ஹையர் வேர்ல்ட்ஸ்ல. லோவர் வேர்ல்ட்ஸ்ல ஆத்மார்த்தமா நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணீங்க, நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ரெசால்வ், அந்த ஒரு லேர்னிங் வந்துட்டாலே உங்களுக்கு அதோட அந்த பாடம் முடிஞ்சு போச்சு. ஓகே, நீங்க யார்கிட்டயும் சாரி கேட்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சரி, அப்ப நான் இப்ப கஷ்டப்படுறது நான் அப்ப முன்னாடி செஞ்ச அந்த ஒரு தப்புனாலதான் அப்படின்னு நான் நினைக்க வேண்டாமா? நினைக்கவே கூடாது. சரிங்க சார், கண்டிப்பா என்னோட சோல் பிளான்ல இருக்கு. அப்ப நான் இப்படிதான் பண்ண, இந்த டைம்ல எனக்கு இது வரணும் அப்படின்றது. அது கஷ்டம்னு நினைக்காதீங்க, இது ஒரு சேலஞ்சு, டிஃபிகல்ட்டி, அது கஷ்டம்னு நினைக்காதீங்க. இதுவும் ஒரு அனுபவம் நினைங்க, அவ்வளவுதான். தட் இஸ் ஆல்சோ an எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஓகே சார். இப்போ நான் இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. மனசு ஒரு இதுல இருந்து ஒரு விடுதலை வர மாதிரி இருக்கு. சரி, கரெக்ட், சொன்னபடிதான் அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். நான் அனுபவபூர்வமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் என்ன மாத்திக்கும் போது என்னோட கர்மா உங்களுக்கு அது பேக்கேஜா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நீங்க மாறினீங்கன்னா எனக்கு புண்ணியமா வரும். சரி, ஓகே சார். எப்பவுமே ஒரு ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா அதனால அந்த இன்னொருத்தருக்கு எந்த கெடுதலும் நடக்காது. ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னாக்கா அது மற்றவங்களுக்கும் அது நன்மையில தான் முடியும். நன்றி, வணக்கம்.